வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல உலகின் பல நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பிரேசிலும் தற்போது இணைஞ்சிருக்காங்க. அதாவது பிரேசில் இந்தியாவிடமிருந்து ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரேசில் இந்தியாவிடமிருந்து எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போறாங்க, பிரேசில் வாங்க உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, பிரேசில் இந்தியாவிடமிருந்து எதற்காக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறாங்க, பிரேசில் இந்தியாவிடமிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இஸ்ரேல் காசா மற்றும் லெபனான்ல கடுமையான யுத்தத்துல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் காசா போர் இந்தியாவுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கு. அது என்ன விஷயம், இஸ்ரேல் காசா போர் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வரும் காலத்துல இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் எப்படி வலிமை அடையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சுமத்துவாங்க. ஆனா தற்போது நிலைமையே தலைகீழா மாறி இருக்கு. பாகிஸ்தான் தங்கள் நாட்டுல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. இந்தியா பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா காரணமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, எதற்காக பாகிஸ்தான்ல தீவிரவாத தாக்குதல்கள் தற்போது மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலங்கள்ல இந்தியா மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. 2014க்கு முன்னாடி இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 686 கோடி ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனா இந்த பினான்சியல் இயர்ல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 21,083 கோடியா இருக்குது. இது கடந்த 10 வருடங்கள்ல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 30 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நேற்றைய வீடியோல பிரான்ஸ் இந்தியாவிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்க இருப்பது குறித்து பேசணும். இந்த வீடியோல பிரேசில் இந்தியாவிடமிருந்து ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போறது குறித்து பேச போறோம். அதாவது பிரேசில் இந்தியாவின் ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள்ல இந்திய அரசாங்கத்திடம் ஈடுபட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரேசில் மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கு இடையே ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை விற்பனை செய்வது தொடர்பா இறுதி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதா சொல்லப்படுது. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பிரேசில் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் விற்பனை தொடர்பா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரேசில் இந்தியாவிடமிருந்து வெறுமன ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கல, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிரேசில்ல தயாரிப்பது குறித்தான பேச்சுவார்த்தைகள்லையும் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட டெக்னாலஜிய பிரேசிலுக்கு டிரான்ஸ்பர் செஞ்சு சொந்தமா பிரேசிலுடைய டிஃபென்ஸ் நிறுவனங்கள் தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரேசில் இந்தியாவிடம் இருந்து வாங்க உள்ள ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை DRDO, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற 3 நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பிரத்யேகமா குறைவான உயரத்துல அதிவேகமா பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு டெவலப் செய்யப்பட்டிருக்கு. ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிரேசில் வாங்குவதன் மூலம் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கை மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆகாஷ் என்ஜி மிசைல்னால 70 முதல் 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை
சிஸ்டங்களை விட அதிநவீனமானது. பழைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால 25 முதல் 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஆனா இந்த புதிய ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அதிக ரேஞ்ச் கொண்டதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்னால அதிகபட்சமா மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2.5 மடங்கு வேகமா இந்த மிசைல்கள் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு கமாண்ட் கைடன்ஸ் வித் டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைல் டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால ஒரே நேரத்துல 200க்கும் மேற்பட்ட டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். ட்ராக் செய்யப்படும் 200 டார்கெட்ல ஒரே நேரத்துல 4 இலக்குகள் மீது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கிறதுனால தான் பிரேசில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பல்வேறு விதமான என்விரான்மெண்ட்ல ஆபரேட் செய்ய முடியும். ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதன் மூலம் பிரேசில் தன்னுடைய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், மிலிட்டரி ஆசெட்ஸ், விமான ஓடுதளங்கள், ஆயுத கிடங்குகள் போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எதிரிகளோட மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். பிரேசில் ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சொந்தமா உள்நாட்டிலே தயாரிக்க முடிவு செஞ்சிருப்பதன் மூலம் ஒரு லாங் டேர்மா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிரேசில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிரேசில் இந்தியாவிடம் இருந்து வாங்கினாங்கன்னா இரு நாடுகளுக்குமே இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதனால ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அதே வேளையில பிரேசிலுக்கு ஆகாஷ் NG போன்ற ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட டெக்னாலஜி கிடைக்குது. இதனால 2 நாடுகளுக்குமே இந்த விஷயம் நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அடுத்து இஸ்ரேல் காசால ஹமாஸ் இயக்கத்தை எதிர்த்து போராடி வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில லெபனான்ல ஹிஸ்புல்லா இயக்கத்துடன் சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஈரானுடைய மற்றொரு பிராக்சியான ஹவுதி தீவிரவாத இயக்கத்தோட தாக்குதலையும் இஸ்ரேல் எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. கடந்த 1 வருடங்களா இஸ்ரேல் கடுமையான யுத்தத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுத தேவை ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இஸ்ரேல் அனைத்து ஆயுதங்களையும் உள்நாட்டு தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. இதன் காரணமா பல ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை இஸ்ரேல்ல உருவாக்கி மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேல்னால உள்நாட்டுல முழுமையா தயாரிக்க முடியல. இதனை தொடர்ந்து இஸ்ரேல் பல இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுடன் தங்களுடைய ஆயுதங்களை தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மை பயக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் இந்திய நிறுவனங்களுக்கு தங்களுடைய ஆயுதங்களோட தொழில்நுட்பத்தை கொடுத்து தயாரிக்க வைக்கிறாங்க. இதனால இஸ்ரேலிய ஆயுதங்களோட சப்ளை செயின் இந்தியாவில் உருவாகுது. இது வரும் காலத்துல இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அதாவது இஸ்ரேலிய ஆயுதங்களை இந்தியாவிலே தயாரித்து இந்தியா பயன்படுத்துவாங்க. இதனால இரு நாடுகளுக்குமே இந்த திட்டம் மிகப்பெரிய அளவுல பலன் அளிக்கும். இஸ்ரேல் இந்தியால ஆயுத தயாரிப்புல ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயத்த பல வருடங்களுக்கு முன்பே பரத் கர்னாட் அப்படிங்கிற மிகவும் ஒரு முக்கியமான இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாரு. பரத் கர்னாட் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் மொசாட் உளவு அமைப்போட சீஃப சில வருடங்களுக்கு முன்பு சந்தித்து இந்த
யோசனைய சொல்லியிருக்காரு. அவரோட யோசனை தற்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல பயனளிக்குது. பரத் கர்நாட் என்ன சொல்றாருன்னா, இந்தியா இஸ்ரேலிய ஆயுதங்களை இந்தியாவில் தயாரிப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடன் இணைந்து ஆயுதங்களை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியிலும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள்ல இந்திய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால பல அதிநவீன தொழில்நுட்பங்களை இரு நாடுகளும் இணைந்து தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் இணைந்து பணியாற்றும் பொழுது பல அதிநவீன ஆயுதங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரத் கர்நாட் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து டேங்க் தொழில்நுட்பத்தை வாங்கி உள்நாட்டிலே டேங்குகளை உருவாக்குறோம். அதே போன்று இஸ்ரேலுடைய மெயின் பேட்டில் டேங்கான மெர்காவோ மார்க் 4 டேங்கோட தொழில்நுட்பத்தை இந்தியா வாங்கி அந்த டேங்குகளை இந்தியால தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரேலுடைய மெர்காவோ மார்க் 4 மெயின் பேட்டில் டேங்க் ஒரு அதிநவீனமான பேட்டில் டேங்க். இந்த பேட்டில் டேங்க்ல ஆட்டோமேட்டிக் மெஷின் பிஸ்டல் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டேங்கோட டிசைன் ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய ஆர்ட்டிலரி கன்னால தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல இந்த மெர்காவோ மார்க் 4 டேங்க் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அதனால இந்த டேங்க இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு பரத் கர்நாட் சொல்றாரு. இஸ்ரேலிய ஆயுதங்களை இந்தியாவில் தயாரிப்பதன் மூலம் இரு நாடுகளுமே மிகப்பெரிய அளவுல பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேலிய ஆயுதங்களை இந்தியால தயாரிக்கலாமா, தயாரிக்க கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சமீபத்துல பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா ஆசிப் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய கொட்டா அப்படிங்கிற இடத்துல நடந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அதாவது இந்த கொட்டா தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா மற்றும் ஆப்கான் தாலிபன்கள் இருப்பதா அவர் குற்றம் சுமத்துறாரு. இதற்கு முன்னாடி காஷ்மீர்ல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு இந்தியா பல முறை குற்றம் சுமத்தி இருக்காங்க. தற்போது பாகிஸ்தான் இந்தியா மீது குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய கொட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்ட பெரும்பாலான நபர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ராணுவ வீரர்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியா மீது குற்றம் சுமத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்கான் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களை ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப ஃப்ரீயா விட்டிருப்பதா அவர் குற்றம் சுமத்துறாரு. இந்தியா தெரிகே-இ தாலிபான் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போன்ற தீவிரவாத இயக்கங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது ஒரு பிராக்சி வார நடத்தி வருவதா அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல சீனாவால் பல முன்னேற்றங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த முன்னேற்றங்களை தடுப்பதற்காக தான் இந்தியா இது போன்ற ஒரு பிராக்சி வார பாகிஸ்தான்ல நடத்துவதா அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 6 மாதங்கள்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சீனர்கள் மீது 3 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல 7க்கும் மேற்பட்ட சீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்களுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் குற்றம் சுமத்துறாரு. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோட இந்த கதறல் எதை குறிக்குதுன்னா, வினை அறுத்தவன் வினை அறுப்பான். அதாவது எத்தனை வருடங்களா காஷ்மீர்ல இது போன்ற தீவிரவாத செயல்களை நீங்க நடத்தி இருக்கீங்க. இப்போ தற்போது உங்க நாட்டிலையும் நீங்க என்னெல்லாம் இந்தியால செஞ்சீங்களோ அதே வேலைகள் நடக்குது. பாகிஸ்தான்ல தற்போது நடந்து வரும் தீவிரவாத தாக்குதல்கள் எதை குறிக்குதுன்னா, பாகிஸ்தான் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல 2 இல்லனா 3 நாடுகளா சிதறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் பல நாடுகளா பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.